தொடர்ந்து பட வாய்ப்பு இல்லை. அதுதான் அவரை இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு. அப்போ பட வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களால எப்படி சர்வைவல் பண்ண முடியும்? அதுவே ஒரு பெரிய மன உளைச்சல் தானே. ஆனால் இப்போ எஸ்ஆர் பிரபு போன்றவர்களுக்கு கூட இந்த தெளிவும் புரிதலும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ரீ விஷயத்தில் ஸ்ரீக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுங்கும் போது இப்போ அவர் குறித்து கவலைப்படுறது தான் நியாயமான விஷயம். ஒரு நிறுவனம் இது போன்ற வளரும் நடிகர்களை வைத்து படம் எடுக்கும் போது அவர்கள் எதிர்பார்த்த அல்லது அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. எஸ்ஆர் பிரபுவுடைய பட நிறுவனம் என்பதே அது சூர்யாவுடைய நிறுவனம் தான். இவர்கள் எல்லாம் பினாமிகள். அந்த நிறுவனம் இவருக்கு சம்பளம் கொடுக்கல, அதனால இவருடைய வாழ்க்கை வீணாயிருக்கு. அதுக்கு ஒரு வகையில் நீங்களும் பொறுப்பு. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போனாரு, தொடர்ந்து இவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாம அங்கிருந்து வெளியேறினாரு. ஸோ இதெல்லாமே அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். இப்போ இவரை ஏதாவது ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமே ஒரு ஊடகம் ட்ரை பண்ணும்போது அவரை எங்கேயுமே ரீச் பண்ண முடியலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஸ்ரீ அவரை பற்றி தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக எல்லா இடத்துலையும் பேச்சு போகுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மையிலே பார்க்கும்போது நமக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் முதல்ல நம்ப முடியல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம்னா இது ஒரு ஏஐ காலமாக இருக்கிறதுனால எதையுமே நம்ம சட்டுன்னு நம்ப முடியல. ஒருவேளை இது ஏதாவது ஏஐயில் இந்த மாதிரி பண்ணி ஒரு வீடியோ வந்திருக்குமோ அப்படின்லாம் ஒரு சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது இல்லை அது ஒரு உண்மையான தகவல் தான். அவரே அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்த தகவல் அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ என்பவர் பார்த்திங்கன்னா அந்த இளம் நடிகர்களிலேயே ஒரு மாதிரி வசீகரமான தோற்றம் கொண்ட ஒரு திறமையான நடிகர். அவர் ரொம்ப வெகு சில படங்களில் நடித்தாலுமே ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு முகம். நீங்கள் ஒரு சர்வே மாதிரி கூட எடுக்கலாம். ஒரு 50 பேர் 100 பேரை சந்தித்து ஸ்ரீ குறித்து நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா யாருமே அவர் குறித்து நெகட்டிவாக பேச மாட்டாங்க. என்ன சொல்லப்போனால் அவரை பார்த்த முதல் தோற்றத்திலே நமக்கு சட்டுன்னு அவரை பிடிச்சி போயிடும். அதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர். ஆனால் என்னென்னா இங்கே ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா திறமையானவர்கள் பல பேருக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. பல நேரங்களில் குப்பைகள் கோபுரத்தில் போய் உட்காந்துரும். அது இங்கே தமிழ் சினிமாவில் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ரீக்கு இப்போ மாநகரம் போன்ற படங்கள், அப்புறம் வழக்கு அந்த மாதிரியான படங்கள் அவருக்கு ஒரு நல்ல பெயரையும் இவர் ஒரு திறமையான நடிகர் அப்படிங்கிற ஒரு இமேஜையும் கொடுத்தாலும் அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்பு இல்லை. அதுதான் அவரை இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சில பேர் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, அப்படியா அவருக்கு பட வாய்ப்பு இல்லையா, அப்போ பேசாமல் மளிகை கடைக்கு வேலைக்கு போயிட வேண்டியதானலாம் நினைப்பாங்க. ஆனால் அது சாத்தியம் இல்லை. நீங்கள் சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சினிமா உள்ளார் நீங்கள் சில படங்களில் நடித்த நிலையில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறொரு தொழிலுக்கோ வேறொரு துறைக்கோ உங்களால் செல்லவே முடியாது. ஏன் இங்கே வந்தீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற அந்த விமர்சனமும் கேள்வியும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாக்குள் இருப்பவர்களுக்கு எப்போவுமே அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது எந்த நேரத்திலும் அற்று போகாமல் இருக்கும். ஏதோ ஒரு நூலிலையில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏதாவது ஒரு படம் நமக்கு கிடைக்காதா, அந்த படம் நமக்கு கிளிக் ஆகி நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கையும் அற்று போகும்போது தான் இப்போ ஸ்ரீமாக்கு நேர்ந்த நிலைமை மற்றவர்களுக்கும் ஏற்படும். அது உண்மையிலே ஒரு ரொம்ப துயரமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக சார். ஆனால் அது ஒவ்வொரு காரணங்களுமே சொல்லப்படுது. இதுக்கு ஒரு போதையும் காரணமாக சொல்லப்படுது. ஒரு பக்கம் அவருக்கு காசு இல்லாதனால அந்த மன உளைச்சல்னு சொல்லப்படுது. இதில் எது சார் ஆக்சுவலி உண்மையா? இல்லை, உண்மை எதுங்கிறது தெரியாது. பட் ஆனால் நீங்கள் கேட்ட அந்த 2 விஷயமே இதுக்கு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். முதல்ல இவருக்கு அந்த போதை பழக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அடிப்படை என்ன அப்படின்னா உங்களுக்கு பணம் இல்லாதது தான். அந்த பொருளாதாரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை தான் அவர் இந்த நிலைமைக்கே தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பட வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணமும் சேர்ந்தே வந்துடும். ஏன்னா உங்களுக்கு புகழ் மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சர்வைவல் பண்ணுவதற்கான பணம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ பட வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களால எப்படி சர்வைவல் பண்ண முடியும்? அதுவே ஒரு பெரிய மன உளைச்சல் தானே. இப்போ 1ஆம் தேதியான நம்ம வாடகை கொடுக்கணும், நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு 1ஆம் தேதியான சம்பளம் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏதோ ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக 1ஆம் தேதிக்குள்ளே அந்த கம்பெனிலேருந்து நமக்கு சம்பளம் வந்துடும்,
வாடகை கொடுத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த வேலையும் இல்லாமல் எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து எப்படி இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும்? ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பணம் இல்லாத ஒரு பிரச்சனை தான் இந்த இடத்துக்கு அவங்களை நகர்த்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போதைப் பொருள் அவர் வந்து உட்கொண்டாரா, அதனால அவர் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளானதா அப்படிங்கிறது குறித்து நமக்கு தெரியாது, உண்மை தெரியாது. அதே நேரம் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்திய சினிமாவிலேயே போதை கலாச்சாரங்கிறது மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேளிக்கைக்காகவும் என்ன அந்த போதை மயக்கத்துக்காகவும் அந்த போதைப் பொருளை உட்கொள்கிறவர கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தன் வாழ்க்கை சோகத்தை மறப்பதற்காக அந்த மாதிரியான போதையில் மூழ்கி போகிற கூட்டமும் இங்கே இருக்குது. இதில் ஸ்ரீ எந்த வகை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஹிட்டான படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. அவர் 5-6 படங்கள் நடிச்சிருந்தாலுமே முகம் பரிச்சயமாக இருக்கும்போது தான். ஆனால் இப்படி இருக்கிற நடிகர்களுக்கும் இந்த மாதிரி சோகம் நேர்றதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நடிகருடைய வெற்றி இருக்குல்ல, அது வந்து அவர் நடித்த படத்தில் படம் வெற்றி அடைந்தால் உடனே இந்த நடிகர்களுக்கும் வெற்றி கிடைச்சிடும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் தொடர்ந்து பட வாய்ப்பு பெறுவதற்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. முக்கியமாக அந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தால் ஒரு நடிகர் சினிமாக்குள்ளே வந்தார் அப்படின்னா அவரை வந்து முன்னிலைப்படுத்திக்கணும். அவர் வந்து ஊடக வெளிச்சம் அவர் மீது திரும்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு பிஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு மேனேஜரை வச்சுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பெரிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் இன்றைக்கு இவ்வளவு பெரிய உச்சத்தில் இருப்பதற்கு காரணமே என்னன்னா அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டது தான். இன்னும் சொல்ல போனால் சிவகார்த்திகேயன் ஒரு சாதாரண நடிகராக தான் இருந்தார். நான் கூட பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். சிவகார்த்திகேயன் என்னன்னா அந்த மெரினா படத்தில் நடிக்கிறாரு. அப்போ எனக்கு வந்து இந்த தகவலை பாண்டியராஜ் தான் சொன்னார். அப்போ என்ன அப்படின்னா 3 அப்படிங்கிற ஒரு படத்தில் காமெடியனாக நடிப்பதற்கு வாய்ப்பு அவருக்கு வருது. என்னன்னா சந்தானம் நடிக்க கமிட் ஆகி அது சிம்பு திடீர்னு கட்டையை போட்டு சந்தானத்தை அந்த படத்துலேருந்து விலக வச்சிட்டாரு. 3 படத்தினுடைய ஷூட்டிங் துவங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் விலகி போயிடுறாரு. அப்போ வேறு யாரடா போடலாங்கும் போது அதே மாதிரி விஜய் டிவிலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், அவன் பேர் சிவகார்த்திகேயன், மெரினா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது தனுஷ் வந்து அவர் அப்ரோச் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்துட்டு நடிக்கிறேன் ஓகேலாம் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு திருப்பி பாண்டியராஜ்கிட்ட போய் சொல்கிறாரு, இது மாதிரி அந்த 3 படத்தில் காமெடியாக தான் நான் நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ இவர் சொன்னாரா, நான் இந்த படத்தில் உன்னை ஹீரோவாக கொண்டு வர்றேன், நீ வந்து காமெடியாக நான் நடித்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாராம், அப்படியா சார், அப்போ என்னை ஹீரோவாக மக்கள் ஒத்துக்குவாங்களா? நான் வந்து ஒரு சந்தானம் மாதிரி காமெடியாக நான் வரலான்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னால் விமல் மாதிரி ஒரு ஹீரோவாக வந்துட முடியுமா சார் அப்படின்னு கேட்டாராம். அன்றைக்கு சிவகார்த்திகேயனுடைய பார்வையில் வந்து விமல் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அவருடைய கோலாவே வந்து நம்ம விமல் மாதிரி வரணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியும் விஸ்வரூபமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியையுமே பிளான் பண்ணி எடுத்து வச்சு கரெக்டாக ஒரு பிஆரை வச்சு ஒரு மேனேஜரை வச்சு ஆர்டி ராஜான்னு ஒருத்தரை வச்சு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவரை வந்து டிசைன் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இது போன்ற சாதுரியங்கள்லாம் ஸ்ரீக்கு இல்லாமல் போனது ஒரு பெரிய துரதிஷ்டம். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நடித்த 2 படங்களுமே வெற்றி படங்கள் தான். ஆனால் என்னென்ன இதில் என்ன சிக்கல்னா ஒரு உதாரணம் சொல்ல, இப்போ 2 படம் நடிச்சிட்டாரா, அடடா ஸ்ரீ பிரமாதமாக நடிச்சிருக்காரு, இப்போ இவரை ஏதாவது ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமேன்னு ஒரு ஊடகம் ட்ரை பண்ணும்போது அவரை எங்கேயுமே ரீச் பண்ண முடியலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்போ ஊடகம் என்ன பண்ணால் அந்த முயற்சியை கைவிட்டுரும். 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேறொரு படம் வந்துடும், இந்த படம் மறந்து போயிடும், இவரும் மறந்து போயிடுவார். ஸோ இப்படித்தான் ஸ்ரீ வந்து அவருக்கு கிடைத்த வெற்றியை வந்து தவற விட்டுருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போனார். அது வந்து இவருக்கு நிச்சயமாகவே மிகப்பெரிய வந்து ஒரு ஊடக வெளிச்சத்தையும் மக்கள்கிட்டே வந்து இவர் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் தொடர்ந்து இவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் அங்கிருந்து வெளியேறினார் அவர். ஸோ இதெல்லாமே அவருக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு. ஆனால் சார் இப்போ ஒரு படம் நடிகர்கள் வந்து நான் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளவு படங்கள் நடித்தாலும் நான் ஸ்டில் வந்து அந்த ஆடிஷன் போய் எல்லாரையும் மீட் பண்ணுவேன்னு. அது வந்து மீடியாவில் ரொம்ப அவசியம் இல்லை. ஆடிஷன் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, ஒரு லெவல் வரைக்கும் தேவைதான். நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆடிஷன் போகணும்லாம் அவசியம் இல்லையே. இப்போ ஒரு 25 படம் ஒருத்தர் நடிச்சிட்டாரு, 30 படம் நடிச்சிட்டாருங்கும் போது அவர் எதுக்கு ஆடிஷன் போகணும்? அது அவசியம் இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்து பார்ப்பாங்க, அந்த லுக் டெஸ்ட்டுன்னு இப்போ ஒரு பேர் சொல்கிறாங்க. இப்போ ஒரு கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் செட் ஆவாரா அப்படின்னு நம்ம பார்க்குறது, அது வேணால் நீங்கள் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் போய் நடித்து காட்டி உங்கள் திறமையை காட்டி அதெல்லாம் அவசியமே இல்லை.
அதே நேரம் வளர்ந்து வர்ற நிலைமையில் இப்போ ஸ்டீ மாதிரி ஒருத்தர் ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அது போகிறதுங்கிறது நல்லது தான். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர் எந்த படத்தின் ஆடிஷனுக்கு போகிறாரோ அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அது மட்டுமே நம்ம எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே போகும்போது உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் உருவாகும். ஏன்னா ஒரு டைரக்டருடைய ஆடிஷன் நடக்குது, அங்கே நீங்கள் போகிறீங்க, அங்கே நாம் ரிஜெக்ட் பண்ணாலும் அதில் இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டோ அசோசியேட்டோ இப்போ நமக்கு அறிமுகம் ஆவாங்க. ரைட்டா? இப்போ அவர் ஒரு இயக்குனராக வரும்போது நம்மளை ஞாபகம் வச்சுட்டு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய கான்டாக்ட் விரிவடைவதற்கு இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே சார். நேற்று உருவான செய்திகளாக மாறினது வந்து திடீர்னு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் இவங்களை உள்ள கொண்டு வந்து இதற்கு காரணம் இவங்க தான் கை காட்டுறதுங்கிறது எந்த விதத்தில் சரி? அதாங்க, இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு எவன் வேணாலும் கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிடுச்சு. நம்ம நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்தை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தணுங்கிற ஒரு வரைமுறையும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு யார்கிட்ட எல்லாம் ஃபோன் இருக்கோ அவன் எவன் வேணாலும் கருத்து சொல்லலான்னு ஒரு சூழல் உருவாகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பேட்டியில் வந்து நான் வந்து விஜயை வந்து பாராட்டினேன் அப்படின்னா உடனே கமெண்ட்டை போய் விஜய் சொம்பும்பான். திமுகவை பாராட்டினா அப்படின்னா இவன் 200 ரூபா ஊப்பி அப்படிம்பான். புரியுதா இல்லையா? நம்ம பாஜகவை போய் பாராட்டினோம்னா இவனை சங்கிம்பான். அதாவது இவங்களுக்கு வந்து இவர் யாரு, இவருடைய பின்னணி என்ன, இவருடைய ஐடியாலஜி என்ன, இவர் கடந்த காலங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான். இந்த வீடியோவில் இவர் என்ன பேசுறாரு, உடனே ஒரு கருத்தை போடும். ஸோ இப்படி தான் மேம்போக்கான ஒரு மேலோட்டமான கருத்து சொல்றதுங்கிறது இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு. அதுக்கு என்ன வழி அப்படின்னா, இது போன்ற விமர்சனங்களையெல்லாம் நீங்கள் அப்படி புறந்தள்ளிட்டு, இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய இடது கையால் தள்ளிட்டு நீங்கள் பாட்டுக்கு கடந்து போயிடணும். இதை நினச்சி கவலைப்படுறது அல்லது இதை நினச்சி நீங்கள் வந்து இதுக்கு பதில் சொல்கிறது இதெல்லாம் அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் என்னுடைய ட்விட்டரில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட்ஸே நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அது என்னோட பக்கம், நான் விரும்புகிற நான் சொல்ல நினைக்கிற கருத்தை சொல்வதற்கான பக்கம்தான் அது. அதில் வந்து உன்னோட கருத்து எனக்கு அவசியம் இல்லை, அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் இப்போ எஸ்ஆர் பிரபு போன்றவர்களுக்கு கூட இந்த தெளிவும் புரிதலும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ரீ விஷயத்தில் ஸ்ரீக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுங்கும் போது இப்போ அவர் குறித்து கவலைப்படுறது தான் நியாயமான விஷயம். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஸ்ரீ வந்து மாநகரம் படத்தில் நடித்தார், அந்த படத்தில் அவருக்கு எஸ்ஆர் பிரபு சம்பளம் கொடுக்கல, அதனால தான் இப்படி ஆயிட்டாரு, இவன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறான். அது பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியும் இல்லாமல் அதை பல பேர் வைரலாக்கி, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ விவகாரம் எந்த அளவுக்கு வைரல் ஆகுதோ அதே அளவுக்கு எஸ்ஆர் பிரபு அக்யூஸ் பண்ணுற இந்த பதிவுகளும் பெரிய அளவில் போகும்போது அவர் அதுக்கு விளக்கம் சொல்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அதே நேரம் ஒரு நிறுவனம் இது போன்ற வளரும் நடிகர்களை வைத்து படம் எடுக்கும் போது அவர்கள் எதிர்பார்த்த அல்லது அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் மிக குறைவான சம்பளம் தான் கொடுப்பாங்க. அது அநேகமாக மாநகரம் படத்தில் ஸ்ரீக்கும் அப்படி நடந்திருக்கலாம். இது வந்து நம்மளுடைய யூகம் தான். ஏன்னா திரையுலகில் பல்வேறு ப்ராஜெக்டில் நடந்ததை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் மாநகரம் படத்தில் நடித்ததற்கு ஸ்ரீக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணி வந்து ஒரு கருத்து சொல்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சார் அவர் அவரோட போஸ்ட்லேயே வந்து பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸை மென்ஷன் பண்ணி ஷேம்டு, அதாவது இருக்கப்பட்டு படத்துக்கு இப்போ வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படலை, அந்த ஒரு விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 3 போஸ்ட்டாக போட்டிருந்தார் அவர் நடித்த 2 படங்களுக்குமே. அவர் நண்பர்களோட கமெண்ட்ஸ் சொல்லும் போதும் அவர் அதனாலையும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு கருத்தை எப்படி பார்க்க? இல்லை, அது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அது சம்பளம் கொடுக்கப்படாதது உண்மையாக இருக்கும் பட்சம் அதை நீங்கள் நேரடியாக அவங்கக்கிட்ட தானே கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஒரு நடிகர் கமிட் ஆகிறாரு அப்படின்னா இப்போ அவருக்கு சம்பளம் போன்ற விஷயங்களை டீல் பண்ணுறது தயாரிப்பாளராக இருக்காது, மேனேஜராக தான் இருக்கும். நீங்கள் ஒன்று அந்த ரூட்டில் போய் அந்த பணத்தை நீங்கள் கேட்கணும். அப்படி இல்லைன்னா இயக்குனர் மூலமாக நீங்கள் கேட்கணும். 2 முயற்சி எடுத்தும் உங்களுக்கு வந்து அந்த சம்பளம் வரலை அப்படிங்கிற பட்சம் நீங்கள் டைரெக்டாக தயாரிப்பாளரை கேட்கலாம். பட் இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை இவருக்கு சம்பளம் கிடைக்காதது உண்மையாக இருக்கும் பட்சம் அது தயாரிப்பாளரிடமிருந்து சம்பளம் போச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே சார். ஆனால் அவருடைய இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸு கீழெல்லாம் போய் லோகேஷ் கனகராஜ் அவர்களையும் மிஷ்கின் அவர்களையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து உதவணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி? இல்லை, இது சரி தப்பு என்பதை தாண்டி இவர்களுடைய சர்க்கிளில் இருந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு, அவரை நீங்கள் அந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அக்கறையின் வெளிப்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரம் நீ செஞ்சு தான் ஆகணும், கூலி படப்பிடிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு நீ முதல்ல இந்த பையனை போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வான்னு சொல்கிறது நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா அது வந்து சாத்தியம் இல்லை. அதே நேரம் உங்களுடைய மாநகரம் படத்தில் நடித்த பையன் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு,
நீங்கள் கொஞ்சம் கேர் எடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அக்கறையின் வெளிப்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். ஆனால் இந்த ஃபோன் வீடியோ கால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அனுமதி இல்லாத விஷயம். அது வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயமும் கூட. ஒருவேளை ஸ்ரீ அவர்களை மீட்டெடுத்தா அவருக்கு இந்த மாதிரியான கேஸ் வருமா? இல்லை வந்து அவரை வந்து மனநலம் சரி பண்ணுறதுக்காக தான் பார்ப்பாங்க? இல்லை, அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வெறுமனே இந்த வீடியோக்களை மட்டும் வைத்து இவர் என்ன கண்டிஷனில் இருக்காருங்கிறது நம்மளால் யூகிக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவராக வாய் திறக்கும் போது தான் நமக்கு தெரியும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதால் உளவியல் ரீதியாக அவருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதற்கான சிகிச்சையை வந்து நம்ம அவருக்கு கொடுக்கணும். அது சிகிச்சைன்னு நம்ம சொல்றதை விட அவருக்கு இந்த வாழ்வதற்கான ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமனே சினிமா கிடையாது. சினிமா வந்து ஒரு தொழில் தானே. உங்களுக்கு வந்து வெவ்வேறு திறமைகள்லாம் இருக்கலாம். ஸோ அந்த திறமையை கொண்டு நீங்கள் வேறு வகையில் கூட உங்களால் பேரும் புகழும் பணத்தையும் கூட அடைய முடியும். ஸோ அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் அவருக்கு கொடுக்கணும். அதை வந்து நம்ம ஒரு உளவியல் சிகிச்சையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக சார். ஆனால் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸை பேசினாங்க. ஒரு பக்கம் அதை பற்றி பேசும்போது சம்மந்தமே இல்லாமல் ஏன் சூர்யா அவர்களை இருக்கணும்? ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேசுகிறாங்க, ஏன் சூர்யா அவர்களை உள்ள கொண்டு இல்லை, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ எஸ்ஆர் பிரபுங்கிறவர் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளர் கிடையாது. எஸ்ஆர் பிரபுவாக இருக்கட்டும், ஞானவேல் ராஜாவாக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே சூர்யாவினுடைய நிழலில் இந்த திரைத்துறைக்கு வந்தவங்க தான். அதுக்கப்புறம் எஸ்ஆர் பிரபு யார் அப்படின்னா சூர்யா அம்மா இருக்காங்களா, அவங்களுடைய தங்கை மகன் தான். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கசின் பிரதர் தான். எல்லாத்துக்கும் மேலே எஸ்ஆர் பிரபுவுடைய பட நிறுவனம் என்பதே அது சூர்யாவுடைய நிறுவனம் தான். இவர்களெல்லாம் பினாமிகள்ங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அதில் உண்மை இல்லை என்றாலும் இந்த நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு பங்களிப்பு இருக்கும். என்ன அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனம் இவருக்கு சம்பளம் கொடுக்கல, அதனால இவருடைய வாழ்க்கை வீணாயிருக்கு, அதுக்கு ஒரு வகையில் நீங்களும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு வர்றாங்க. பட் அந்த மாதிரி வந்து அவரை குற்றம் சாட்டுவது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஆனால் இது மாதிரி தமிழ் சினிமா முன்னாடியும் நடிகர்களை சந்திச்சிருக்கா? பல வெற்றிகள் கொடுத்தவங்க திடீரென காணாமல் போகிற சமயம் தமிழ் சினிமாவில் நடந்தது. நம்ம பொறுத்த வரைக்கும் சினிமாவில் என்ன நினைக்கிறோம்னா வெற்றி அடைந்தவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கே தெரியுறாங்க. ஆனால் இங்கே சினிமாவில் தோற்று போனவர்களுடைய கூட்டம் வந்து நிறைய இருக்குது. நான் கூட சமீபத்தில் எனக்கு பர்சனலாகவே ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும். நான் சில வருடங்களுக்கு முன்பு வந்து நம்ம நண்பர் இயக்கிய ஒரு டிவி சீரியலில் நான் நடித்தேன். அதில் வந்து ஒரு தம்பி அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். ஆனால் பார்த்தா ஆளினால் எல்லா வேலையுமே அந்த பையன் தான் பார்த்தான். டைலாக் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான், திடீர்னு டைரக்டர் கூப்பிடுவார், அப்படியே போட்டுட்டு ஓடுவான். இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டு காஸ்டியூம் எடுத்து கொடு அப்படிம்பாரு. காஸ்டியூம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டைரக்டர் கூப்பிடுவார், போனோம்னா அந்த ஆர்டிஸ்ட் வரணுமா, காரை அனுப்பும்பார். இந்த மாதிரி எல்லா வேலையுமே அந்த பையன் தான் பார்ப்பான். எனக்கு அவனை ஒரு பார்க்கும்போதே ஒரு பாவமாக இருக்கும், என்னென்னா அது இவ்வளோ வேலையை இழுத்து போட்டு செய்கிறான்னுட்டு. அப்புறம் ரொம்ப வருடங்கள் கழித்து இந்த சம்பவம் நடந்தாலும் ஒரு 10-15 வருஷம் இருக்கும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டுருக்கேன். அப்படியே ஒரு பையன் போகிறான். அந்த பையனுடைய தோற்றத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரியான ஒரு தோற்றத்தில் போயிட்டுருக்கான். நான் இவனை பார்க்குறேன், இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ஞாபகத்திலேயே வரலை. அப்புறம் அந்த பையன் அப்படியே கடந்து போயிட்டான், நானும் வந்துட்டேன். ஆனாலும் அந்த உருவம் வந்து எனக்கு மைண்டில் அப்படி ஓடிட்டே இருக்குது. யார் எங்கே பார்த்தோன்னா அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அடடா இவன் அங்கே ஒர்க் பண்ண அந்த அசோசியேட் ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ இதன் மூலம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த பையனுக்கு வந்து ஒரு போதிய வாய்ப்பு இல்லை, சர்வைவல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த தோற்று போனவர்களுடைய கதை அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இந்த ஸ்ரீ போன்றவர்கள் மூலமாக அது மெல்ல வெளியில் வந்துக்கிட்டு. ஓகே சார். ஆனால் இந்த நடிகர் சங்கம் எவ்வளோ இன்வால்வ் ஆகி இதை சரி பண்ணணும்? அது நடிகர் சங்கம் நிச்சயமாக செய்யாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. எப்பயுமே ஒரு துயரம் நடக்கும்போது திடீர்னு நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கெல்லாம் அப்படியே ஒரு இது வந்து பொறுப்புணர்வு வந்து நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு வாரம் கழித்து மறந்துட்டு அவங்க வழக்கமான வேலையில் தான் ஈடுபடுவாங்க. இதுக்கு நிறைய நம்ம உதாரணம் சொல்லலாம். விஜி இன்னும் ஒரு நடிகை இருந்தாங்க, கோழி கூது படத்தில் நடித்த ஒரு நடிகை. அன்னைக்கு விஜயகாந்த் தான் தலைவர். அந்த இயக்குனர் விஜயை ஏமாத்துனதுனால இவங்க என்ன பண்ணாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ விஜயகாந்த் தான் தலைவர், எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. அப்போ உடனே சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி நடிகைகள்லாம் நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்காங்கங்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு குழு அமைக்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த மாதிரி எந்த முயற்சியும் நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிகர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஒவ்வொரு முறையும் நடிகர் சங்க நிர்வாகிகள் நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த விஷயத்துலையும் இவர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, நடைமுறையிலேயும் இது சாத்தியம் இல்லை. அதே நேரம் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த பொதுக்குழு கூடுவது போல்
இப்போ நடிகர் சங்க பொதுக்குழுங்கிறதுலாம் ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் கூடுது. அப்படியே கூடுறது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பதவி தொடர்பான ஒரு தீர்மானத்துக்கு தான். இந்த நிர்வாக குழுவே அடுத்த பதவி காலத்திலையும் இருக்கலாம், அல்லது இந்த நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்கிற வேலையை இவர்கிட்ட கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அதை கூடுறாங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் உங்களுடைய பொதுக்குழு அப்படிங்கிறதையே என்ன ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து, அதில் ஒரு செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா யார் யார் நம்மளுடைய உறுப்பினர்கள் நலிவுற்று இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன அதே மாதிரி இதே மாதிரி மனநல இதில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு உளவியல் சிகிச்சை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணாங்கன்னா ஸ்ரீ போன்றவர்கள் எதிர்காலத்தில் உருவாகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒழிக்கணும். அதுக்கு வந்து நடிகர் சங்கமும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களே காவல்துறைக்கு வந்து இது குறித்த தகவல்களை சொல்லணும். இவர் கிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது, இப்படி ஒரு கேங் இருக்காங்க, இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கிற தகவலை சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா பல கேங் இருக்குது. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கூடி இந்த மாதிரியான போதைப் பொருளை உட்கொள்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இதையெல்லாம் நடிகர் சங்கம் செய்தால் நல்லாயிருக்கும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.